ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பாக டெஸ்க்டாப்பில் இருக்க டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவில் இருக்கிற பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறது, நம்ம ஒரு டிரைவ்ஸை வந்து ஒரு 100 GB 50 GB நமக்கு தேவையான டிஸ்கை வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்ண சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ எப்படி பார்ட்டிஷன் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். உங்களோட திஸ் பிசி அந்த ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க என்னென்ன ட்ரைவ்ஸ் எல்லாமே இருக்குது, இ டிரைவ், எஃப் டிரைவ், என்னென்ன ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ ஹார்ட் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணி தானே சரி எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கை மாற்றி வந்து பிரிச்சிட வேண்டாம். டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் வந்து அதில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜிபிஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு ஜிபி வந்து 1024 MB. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஜிபி வேணுமோ அதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டத்தில் வந்து கேல்குலேட்டர் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு 1024 இன்ட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 50 GB வந்து வேணும். ஸோ இன்ட்டு 50 கொடுத்துட்டு நம்ம ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 51,200. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிரிக்கிறது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எஃப் டிரைவில் வந்து 863 GB வந்து இருக்குது. இப்போ அதை நான் வந்து பிரிக்கணும். இப்போ அதை எப்படி நம்ம பிரிக்கிறது வந்து பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்ரிங்க் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே எங்களை என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஸ்ரிங்க் MB அண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ MB வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 51,200. ஸோ இப்போ வந்து ஸ்ரிங்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்ரிங்க் ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து டிஸ்க் வந்து பார்க்கும்போது வந்து இருக்காது. ஆனால் அதில் வந்து கம்மியாயிருச்சு. இதை எப்படி நம்ம கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும்னா அன்அலோகேட்டட் இருக்குது. இப்போ அலோகேட் பண்ணும். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ சிம்பிள் வால்யூம் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அண்ட் இதில் வந்து வால்யூம் லெட்டரை வந்து அசைன் பண்ணிக்கலாம். நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கிறத தவிர மற்ற எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு அண்ட் ஃபைனலாக ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து ஜி டிரைவ் வந்து எனக்கு வந்து 50 GBக்கு வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், ஜி டிரைவுக்கு இப்போ நம்ம 50 GB வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த பழையபடி எனக்கு ஆட் பண்ணும், இந்த டிரைவ் வேணாம், பழையபடி இருக்கிற டிரைவ்லேயே எனக்கு ஆட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுற சொல்லி வந்து கேட்பீங்க. ஸோ எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணுங்கள். அந்த வால்யூமை டெலிட் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பண்ணோன்னா பழையபடி மறுபடியும் அன்லாக்கட்டாக வந்துச்சு. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம பிரித்தோமோ, இப்போ எஃப் டிரைவில் வந்து நம்ம வந்து பிரித்தோம். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து எக்ஸ்டெண்ட் வால்யூம் நீங்கள் கொடுங்க. ஆர் நீங்கள் இ டிரைவில் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வேணுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஃப் டிரைவ்லேயே நமக்கு வந்து போதும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் வால்யூம் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் நெக்ஸ்ட் மறுபடியும் ஃபினிஷ். இப்போ வந்து எஃப் டிரைவில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பழையபடி நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எஃப் டிரைவில் நமக்கு பழையபடி இருந்த மாதிரி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஒரு டிரைவை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தேவையான எப்படி வந்து டெலிட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, பார்ட்டிஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன்.